ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரெட்ரோ பிஜிஎம்ஐ ஸ்டோர். ஸோ நம்ம ஸ்டோரில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுற கஸ்டமருக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் காய்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து எதாவது அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வேணும்னு கேட்பீங்க. ப்ரோ எனக்கு வந்து ஃபுல் வீடியோ அனுப்புங்க, ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் 50K 40K அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். மற்றபடி சின்ன பட்ஜெட் அக்கௌண்ட்டு இந்த 5K 10K அக்கௌண்ட்டுக்கே வீடியோ வராது. ஏன் ப்ரோ வீடியோ கிடைக்காது? ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்காங்க, ப்ரோ எனக்கு வந்து வீடியோ வந்து அனுப்பிச்சுடுங்க ப்ரோ, நான் ஃபுல் கலெக்ஷன் பார்க்கணும். கலெக்ஷன் வந்து அதில் வந்து பெருசாலாம் இருக்காது. ஒரு மெத்திக் ஃபேஷன் இருக்கும், 50 மெத்திக்ஸ் உள்ள இன்வென்ட்ரி, M4 லெவல் 4 லெவல் 5 லெவல் 6 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண மாட்டாங்க. மெயினாக என்ன, கன் கலெக்ஷன் காமிக்கணும். அந்த கன் கலெக்ஷனு அப்புறமா ஏதாவது ரேரான அவுட்ஃபிட்ஸ் இருந்தால் காமிப்பாங்க. அதுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் 10 to 20 அக்கௌண்ட் வந்து அசால்ட்டாக சேல் பண்ணுவான். அவன் வந்து பெரிய அக்கௌண்ட்டாக மட்டும்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவான். ஒரு சில ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ரொம்பவுமே பெரிய அக்கௌண்ட் வருமோ, ஒரு 50,000 to 1 lakh இருந்தால் மட்டும்தான் வீடியோ ரெடி பண்ணுவான். மற்றபடி 20,000 30,000 அக்கௌண்ட்டுக்கே வீடியோ வந்து ரெடி பண்ண மாட்டான். மெயினாக என்ன இருக்குது அது மட்டும் இது பண்ணிடுவான். ஏன்னா அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜென்யூனாக இருப்பான். நீங்கள் வந்து இன்வென்ட்ரி அந்த டிஸ்கிரிப்ஷனை வீடியோ பார்க்கும்போது அக்கௌண்ட் வந்து வெறியாக இருக்குது, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி பண்ண கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்கேம்னு வைங்களே. அந்த மாதிரி பண்ணால் உனக்கு வந்து பிடிக்காது. அதனால் அக்கௌண்ட் என்ன மெயினாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து போட்டு விட்ருவாங்க கைஸ். இதை வந்து ஒரு சிலர் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. ப்ரோ நீங்கள் ஆட்டிடியூடு காமிக்கிறீங்க ப்ரோ, தலைவா அங்கே வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ரெடி பண்ணி அனுப்புனா தானே பண்ண முடியும். இவனுங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனே ரெடி பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஒன்லி 1-2 ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுடுறானுங்க. நாம் தான் டிஸ்கிரிப்ஷனே மெயினாக என்ன இருக்குதுன்னு பிளேயர் ஐடி வச்சு பார்த்து நான் தான் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறமா பிளேயர் ஐடி வந்து நான் வந்து ஹைடு பண்ணிடுவேன். ஏன் ஹைடு பண்ணுற ப்ரோ அப்படின்லாம் கேட்பாங்க. இதில் வந்து 2 இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று பிளேயர் ஐடி கொடுத்தேன்னா கஸ்டமர் வந்து டேரெக்டாக ஒரு டீலர் இருப்பார், அங்கே போய் வாங்கி நல்லபடியாக வாங்கினா பரவாயில்ல. நார்த்து வந்து எப்படின்னா நம்ம டீலருக்கே அவனுக்கு வந்து பல வேலைகளை காமிப்பானுங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக போய் இது பண்ணிங்கன்னா அவ்வளோதான். பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் அவன் அப்படியே ஸ்கேம் பண்ணிவிட்டு போயிடுவான். கேட்டேன் பேமெண்ட் வரல ப்ரோ, யூபிஐ பிளாக்கில் இருக்குது, பேங்க் ஃப்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கதை விடுவான். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. நான் அதனால தான் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே பிளேயர் ஐடி வந்து ஹைடு பண்ணிடுவேன். ஓகேவா கைஸ்? இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த பிளேயர் ஐடி வச்சுமே ஸ்கேமெல்லாம் நடக்கும். சேலான அக்கௌண்ட்டுக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுத்து இது என் அக்கௌண்ட்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பையர் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து பிளேயர் ஐடி வந்து எப்போவுமே ஹைடு பண்ணிடுறது. அப்புறமா ஒரு சிலர் வந்து சோல்டான அக்கௌண்ட்டோட ப்ரைஸ் கேட்பாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சோல்டான அக்கௌண்ட் ப்ரைஸை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது எதுக்காக கேட்குறாங்கன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால சோல்டான அக்கௌண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெளிவாக இருக்கிற எந்த சிலருமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் சோல்டுனா சோல்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஏதாவது பை பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், மார்க்கெட் ப்ரைஸுக்கு பண்ணித்தரலாம். இந்த இன்ஸ்டாவில் வந்து ப்ரொமோஷன் பார்த்துட்டு கிளாசியர் 4 வந்து இன்னுமே 7,000 10,000 கொடுத்து வாங்குற கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. இன்ஸ்டா ப்ரொமோஷன் பார்த்துட்டு அக்கௌண்ட் வந்து அதிக விலைக்கு வாங்கிட்டு அந்த செல்லர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து சேல் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் இந்த அக்கௌண்ட் இவ்வளோ தான் போகும், இதுக்கு மேலே இந்த அக்கௌண்ட்டை புஷ் பண்ண முடியாது. அதனால் அப்படியே ஹோல்லே இருக்கும் அந்த அக்கௌண்ட்டு. நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வேறு ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு விற்கிறக்கும் மனசு இருக்காது. ஏன்னா 4,000 அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து 10,000 கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டு வந்து போகிறதே 4,000 தான். அட்லீஸ்ட் ஒரு செல்லர் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தால் 3,500 ஏதாவது சொல்லுவார். நீங்கள் ப்ரோ இவ்வளோ கம்மியாக 3,500 எங்கே 10,000 எங்கே ப்ரோ, நான் விற்கவே இல்லை ப்ரோ அப்படிம்பீங்க. அடுத்த மாதம் நீங்கள் என்ன ரேரிட்டிக்காக வாங்கினீங்களோ அந்த ரேரிட்டி வந்து கேமில் இன்கேஸ் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ இன்னுமே டவுன் ஆகும். அதனால தான் மேக்ஸிமம் நான் வர எல்லா கஸ்டமர்கிட்டையுமே சொல்லிடுறது, நீங்கள் வாங்கின செல்லர்கிட்டே போய் கேளுங்க ப்ரோ அப்படின்னு. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாசியர் 5 வந்து ரொம்ப கம்மியாக தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 3.7 to 3.8 என்னோடய ஓன் ஸ்டாக் நான் சொல்கிறேன், நான் ரீசேல் பண்ணுற ஸ்டாக் சொல்ல.
அந்த அக்கௌண்ட் நீங்கள் வாங்கினாலுமே லாஸ் ஆகும். ஒரு 200-300 லாஸ் ஆக இருக்கும், ஒரு 1000 ரூபா லாஸ் ஆக இருக்கும். 1000 ரூபா கூட வேணாம், ஒரு 200-300 லாஸ் ஆக இருக்கும், ஒரு 600-700 லாஸ் ஆக இருக்கும். உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு அமௌண்ட் சேர்த்து வச்சு தான் நம்ம அக்கௌண்ட் வாங்குகிறோம். அதனால் என்னோடய ஸ்டாக் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஸ்டாக் ரேட்டு ப்ரைஸ் மாதிரி இருக்கும். அது நீங்கள் ரீசேலே பண்ணாலும் மற்ற ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நான் பட்ஜெட் அக்கௌண்ட் தான் பண்ணுவேன், 10K to 20K அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டாக்கே அதிகமாக எடுக்கிறது. ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து நான் போக மாட்டேன். ஏன்னா கஸ்டமர் வந்து வாங்குறது வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிறது, சேல் பண்ண வரும்போது வாங்கினதை விட எனக்கு அதிகமாக வேணும் ப்ரோ. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, அக்கௌண்ட் வந்து வாங்குறத விட எப்போவுமே அதிகமாக சேல் பண்ண முடியாது, கம்மியாக தான் போகும். நீங்கள் எவ்வளோ நாள் வந்து டைம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ நாள் வந்து அது ப்ரைஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அக்கௌண்ட் செல்லிங்கோட பேசிக்ஸு. நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து பை பண்ண வரீங்க, செல் பண்ண வரீங்கன்னா இதுதான் கண்டிஷன்ஸு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேனா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி இது பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டோரில் வந்து அப்பப்போ நம்ம கிவ்அவே கொடுப்போம், அக்கௌண்ட்ஸ் கிவ்அவே அந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஷினோபி அக்கௌண்ட், ஷினோபி லெவல் 1 வித் ஷினோபி அல்டிமேட் செட் இருக்குது கைஸ். அந்த அக்கௌண்ட் வந்து கிவ்அவே பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ கிவ்அவேல ஜாயின் பண்ணோன்னா குரூப் லிங்க்கை வந்து உங்கள் இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு 24 ஹவர்ஸுக்கு வச்சுருக்கணும். நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணால் நான் வந்து எப்போ வந்து அந்த ஸ்டோரியில் வைக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேவா கைஸ், ஒரு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்து ஸ்டோர் லிங்க் வந்து நான் கொடுக்க ஸ்டோர் லிங்க் வந்து வச்சாலே போதும். ஓகேவா கைஸ், நான் வந்து யாராவது லக்கி வினரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி கிவ்அவே அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கும். நீங்கள் ரீசேலே பண்ணாலும் உங்களுக்கு வந்து மற்ற ஸ்டோர் கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் லாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ அக்கௌண்ட்ஸ் இருக்குது கைஸ். நாம் வந்து 50K 60K அக்கௌண்ட்டு கூட நான் வந்து 3 மந்த் மேக்ஸிமம், அதாவது ப்ரீமியம் எடுத்தால் மட்டும் ப்ரீமியம் அக்கௌண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் என்னால் 3 மந்த் இஎம்ஐ பண்ண முடியும். நீங்கள் 10K அக்கௌண்ட் எடுத்துகிட்டு எனக்கு 3 மந்த் இஎம்ஐ வேணுன்னா என்னால் அந்த அக்கௌண்ட் வந்து பண்ண முடியாது. அப்படியே பண்ணால் நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 3 மந்த்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். அது நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரதே வேஸ்ட்டு தான். உங்களுக்கும் சங்கடம், எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீமியம் அக்கௌண்ட் மட்டும் நம்ம 3 மந்த் இஎம்ஐ பண்ணித்தரோம். இஎம்ஐ அக்கௌண்ட்டு உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், இஎம்ஐ பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடுற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another video guys. அதுவும் இல்லாமல் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுற உங்கள் ஸ்குவாட் மேட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்ருங்க.